நமஸ்காரம். இன்று சுதந்திர தினத்துக்கு ஒரு பாட்டு பாடி துவங்குவோம். வந்தே மாதரம் சுஜலாம் சுபலாம் மலயஜ ஷீதலாம் ஷஷ்யாமலாம் மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் शुभ्रज्योत्स्ना पुलकितयामिनीं पुल्लकुसुमित द्रुमतरशोभिनी सुवासिनी सुमधुरभाषिणीं सुखदां वरदां मातरं वन्दे मातरम् वन्दे मातरम्. ओम श्रीमात्रे नमः. ओम श्री गुरुभ्यो नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्री गुरवे नमः. நேற்று நம் 6 சக்கரங்கள் பற்றி தெரிந்து கொண்டோம். இன்று அந்த சக்கரங்கள் என்ன வேலை செய்கின்றன, அதன் பயன் என்ன என்று அறிந்து கொள்வோம். அம்பாள் இந்த 6 சக்கரங்களில் ஹம்ச நடை போட்டு கொண்டு வருகிறாள் என்று கேட்டோம். இந்த 6 சக்கரங்கள் சேர்ந்து குலம் என்று அழைக்கப்படுகின்றன. குலம் என்றால் என்ன? அவளின் இருப்பு இடம், வாசம் செய்கிற இடம். ஹோம் என்று சொல்வோம் அல்லவா, அது. அந்த ராஜ மார்க்கத்தில் காரிடாரில் நடந்து வந்து நம் எல்லோரையும் கண்காணித்து வருகிறாள் நம் அம்பாள். அதன் பிறகு ஒவ்வொரு சக்கரம் ஒவ்வொரு ஸ்டேஷனில் இருந்து நிறுத்தி அதன் பிறகு டெஸ்டினேஷனுக்கு செல்கிறாள். டெஸ்டினேஷன் என்றால் என்ன? டெஸ்டினேஷன் சஹஸ்ராரம் சக்கரத்தை சொல்லுகிறது. அந்த சக்கரங்கள் பார்த்தால் எப்படி தெரிகிறது தெரியுமா? ஒரு பத்ம வரிசை போல் இருக்கிறது. அவளின் கூந்தலில் அலங்காரமாக இடையில் ஒவ்வொரு பத்மமும் அமர்ந்தால் போல் எப்படி இருக்கிறதோ அப்படி தெரிகிறது. மேலும் ஸ்ரீ சூக்தத்தில் வர்ணனை செய்தா போல் வாசரம் பத்மமாலினி என்போம் அல்லவா, அதே போல் இந்த சக்கரங்கள் தாரையாக கண்ணுக்கு தெரிகிறது. நம் தேகத்தில் 5 கர்ம இந்திரியங்கள் உள்ளன. கண்ணு, காது, மூக்கு, வாய் மற்றும் தோல். இதை சேர்ந்தால் 5 ஞான இந்திரியங்கள் தேவை. இதை செயல்படுறதுக்கு ஞான இந்திரியங்களும் தேவை. அம்பாள் என்ற சக்தி அதையும் அளித்து இருக்கிறாள். கண்ணுக்கு பார்க்கும் சக்தி அளித்திருக்காள், காதுக்கு கேட்கும் சக்தி அளித்திருக்காள், வாய்க்கு பேசும் சக்தி அளித்திருக்காள், மூக்குக்கு முகரும் சக்தி அளித்திருக்காள். அதே போல் தோலுக்கு ஸ்பரிஷம் என்று சக்தி அளித்திருக்காள். எவ்வளவு சக்தி வந்து விட்டது தெரியுமோ? 5 சேர்ந்து 10 சக்தி நம்மிடம் வந்து விட்டது. இப்போ நம் அந்த சக்கரத்தின் பயன், சக்கரம் என்ன வேலை செய்கிறது, சக்கரத்தால் எப்படி நம்மளுக்கு பெனிஃபிட் ஆகிறது, அது பார்ப்போம். முதலில் ரூட் சக்கரம், மூலாதார சக்கரத்துக்கு செல்வோம். மூலாதார சக்கரம் ரூட் சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. அதன் கலர் சிகப்பு, ரெட் கலர்
அப்புறம் அது டேல் போனுன்னு சொல்லுவோம், அது பேஸ் ஆஃப் த ஸ்பைன்னு சொல்லுவோம். அது நம்ம ஸ்பைன் முதுகு எலும்பு முதுகு தண்டு கீழே வந்து ஒரு திரிகோண வடிவில் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு கீழே இருக்கிறது தான் ரூட் சக்கரா சொல்லுவோம். அது எந்தெந்த உறுப்புகளை குறிக்கிறது பார்க்கலாமா? அது ஸ்பைன், பிளாடர், பிளட், கிட்னிஸ், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், வெஜைனா, லெக்ஸ் அண்ட் ஃபீட். அது வந்து நம்ம இடுப்புக்கு கீழே இருக்கிற எல்லா பாகத்தையும் ரூட் சக்கரா தான் சொல்லுவோம். ஏன்னாக்கா அது நம்ம பாதத்தால் நடந்ததுன்னா நம்ம காலில் நிற்கிறோம் நடக்கிறோம் இல்லவா, அது வந்து நம்ம பாரத்தை தாங்கிறது. அதனால அது ரூட் சக்கரா. எப்படி ஒரு ட்ரீக்கு கீழே ரூட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி நம்ம பாதத்தை ஒரு ரூட்டுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு 3 குணங்கள் உள்ளன. சத்வகுணம், ரஜஸ் குணம், தமோகுணம். சத்வகுணம் அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நம்மளுக்கு நிறைய சத்வகுணம் வேணும். ஸோ அந்த சத்வகுணம் ரூட் சக்கரால இருந்தானா அது நம்ம என்ன சொல்லுவோம், வி ஆர் கிரவுண்டட், நம்ம காலை பதித்து ஊன்றி இருக்கிறோம், ஸ்டெடியாக இருக்கிறோம், ஸ்டேபிளாக இருக்கிறோம் சொல்லுவோம். அதே மாதிரி சென்டர்ட், ஃபோக்கஸ்டாக இருக்கிறோம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிலாங்கிங் டு திஸ் வேர்ல்டு, நம்ம இந்த தரணியில் இருக்கிறோம், எக்ஸிஸ்டன்ஸ், நம்ம எக்ஸிஸ்டன்ஸை அந்த ரூட் சக்கரால சத்வகுணம் நிறைய இருந்தானா அது சொல்லுகிறது. அதே மாதிரி ட்ரஸ்டிங், அது வந்து ட்ரஸ்ட்டுக்கு அது மெயின் காஸாக தெரியறது. அதே மாதிரி இண்டிபெண்ட்டாக இருக்கும், நம்ம முடிவுகளை சுயமாக எடுக்க முடியும். அதே மாதிரி அலைவ், நம்ம அலைவாக இருக்கோங்கிறது அது உணர்த்துகிறது. அதே மாதிரி பாய்ஸ்ட், நம்ம ஒரு வெற்றி படிக்கு ஒரு வி ஆர் பாய்ஸ் டு வின் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வெற்றி படிக்கு ஒரு படி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டோம், அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ரஜஸ் குணம் நிறைய இருந்தானா அது என்ன ஆகும், அது பாசி, அது நான் தான் பெரியவங்க சொல்லும். அதே மாதிரி டாமினேட் பண்ணுறது, நீலாம் ஒன்றும் அல்ல, நான் தான் டாமினேட் பண்ணுறேன், ஐ ஆம் த கிங்னு சொல்லும். அதே மாதிரி பிக் ஈகோ நிறைய பெருசாக கேமோஃப்ளாஜ் பண்ணி காமிச்சிடும். கிரீடி, ரொம்ப பேராசை வந்துடும். அதே மாதிரி வயலண்ட், கிரீடி ஆனால் வயலண்ட் ஆகிடும், என்ன பண்ணுறது என்ன ஒன்றும் புரியாது. அப்புறம் கன்னிங், அது ஒரு அல்ப புத்தி வந்துடும். சரி யாருக்கும் கொடுக்க வேணாம், அது நம்மக்கிட்டேயே வச்சுக்கலாம், ஏதாவது நல்ல வஸ்து இருந்ததுன்னு நம்மக்கிட்டேயே வச்சுக்கலாம், மற்றவாளோட ஷேர் பண்ணிக்க வேணும்னு அந்த கன்னிங் எண்ணம் வந்துடும். அதே இது அண்டர் ஆக்டிவ், தமஸ் குணம் வந்ததுன்னா அன்லவ்டு, இன்அடிக்குவேட், ஃப்ரஸ்ட்ரேட்டட், ஃபியர்ஃபுல், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்கும், அன்ஷூராக இருக்கும், மெயின்லி அன்ஷூராக இருக்கும். இது பண்ணினாலும் சரியாக வருமா, அது சரியாக பண்ணினாலும் சரியாக வராதான்னு we will not be able to decide upon, அன்ஷூராக இருக்கும். அதுக்கு சக்கரத்தில் என்ன பாட்டு பார்க்கலாம், அது அதிதேவதை என்ன பார்க்கலாம். இந்திர பிரகிருதிக शुक्लारुणापीठ भूपुरे सिद्धि मातृमुद्रारूप प्रकटयोगिनी सेव्यपदाब्जां त्रैलोक्यमोहन चक्रेशी. त्रैलोक्यमोहन சக்கரம் என்று சொல்லுவோம் இந்த ரூட் சக்கரக்கு, மூலாதாரத்துக்கு. त्रैलोक्यमोहन चक्रेशीं திரிபுரா, அந்த தேவதையின் பேர் திரிபுரா. அம்பாள் திரிபுரா வடிவத்தில் இந்த ரூட் சக்கரால மூலாதார சக்கரத்தில் வசிக்கிறாள். திரிபுரேஷி திரிபுராம் காரணானந்தவல்லீம்
ஸ்ரீ ஷோடசி. இப்போ அடுத்த சக்கரத்துக்கு போகலாம். மூலாதாரத்திலேருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு வருவோம். சுவாதிஷ்டானம் சக்கரம் அது சொன்னால் சேக்ரல் சக்கரான் சொல்கிறோம். அது சேக்ரட்னு சொல்கிறோம், புரிதம்னு சொல்கிறோம். சேக்ரல் சக்கரனா அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது லோவர் அப்டோமனுக்கு அதில் நம்ம தியானம் பண்ணினா அதை நம்ம உணர்கிறலாம். அது என்ன பண்ணலாம், அது என்னென்ன உறுப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, லிம்ஃபேட்டிக் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், கிட்னிஸ், ஆண்ட்ரினல்ஸ், ஸ்கின், ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது. அதே மாதிரி அது சத்வகுணம், அதில் சத்வகுணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஃப்ரெண்ட்லியாக இருப்போம், பேஷனேட்டாக இருக்கும். பேஷனேட்னா ரொம்ப சரி கன்சர்ன்டாக இருப்போம், அவளோட ரொம்ப லவ்விங்காக இருக்கும். அப்புறம் செக்ஷுவலி ஃபில்ஃபில்ட், குட் மூட், பிளேஃபுல், நேச்சுரலி ஃப்ளர்ட்டி அண்ட் குட் மூடில் எப்போவுமே ஹாப்பி மூடில் இருப்போம். ஓவர் ஆக்டிவ், தட் இஸ் ரஜஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நீட் பவர், நம்ம பவர் ஹங்கர் பவர் சொல்லுவோம் இல்லையா, நம்ம பவருக்கு ஏங்குவோம் இல்லையா, நம்மளுக்கு அந்த பவர் வேணும், அந்த பவர் வேணும், நீட் ஃபார் ஹங்கர், நீட் பவர். அப்புறம் மேனிப்புலேட்டிவ் அண்ட் கிரேவிங், அந்த கிரேவிங் இருக்கணும். அது ஒரு சாக்லேட் பார்த்தோன்னா நம்மளுக்கு அவன் கிரேவ் பண்ணுவோம் இல்லையா, ஏதாவது நல்ல சாப்பிடணும், எப்பவுமே அது சாப்பிடணும்னு தோணும். சாக்லேட் பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தோணும், அண்டு ஸ்வீட் பார்த்தோன்னா சாப்பிடணும்னு தோணும். அது கிரேவிங்னஸ் நிறைய இருக்கும். அதை பார்த்தோன்னா ஒரு வஸ்துவை பார்த்தோன்னா அது வேணும், நம்ம பொசஸ் பண்ணிக்கணும்னு ஒரு கிரேவிங் இருக்கணும். அதே மாதிரி தமஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சேக்ரல் சக்கரால ஷை, கில்ட்டி, அஃப்ரேட் டு இன்டராக்ட், லாஸ்ட், ஓவர்லி கன்சர்ன்ட் அபவுட் வாட் அதர் திங்ஸ். ஷை, நம்ம என்ன சொல்லுவோம், வெட்கப்படுவோம். அப்படியே எல்லார்கிட்டையும் போகிறதுக்கு நம்ம வெட்கப்படுவோம், நம்ம அவகிட்ட சொல்கிறதுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வெட்கப்படுவோம். அதே மாதிரி கில்ட்டியாக இருப்போம். நம்ம தப்பு பண்ணிட்டானா அரே நம்ம பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். அதே மாதிரி அஃப்ரேட் டு இன்டராக்ட், மற்றவாளோட பேசுறதுக்கு நம்மளுக்கு பயமாக இருக்கும். அவள் ஏதாவது தப்பாக சொல்லிட்டானா, நம்ம ரைட்டாக பண்ணியிருக்கோமா, தப்பாக பண்ணிக்கோமா தெரியாது, அவள் தப்பாக சொல்லிட்டானா நம்ம அந்த பயம் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட், நம்மளோட வேர்ல்ட்லேயே இருப்போம். அதே மாதிரி ஓவர்லி கன்சர்ன்ட் அபவுட் வாட் அதர் திங்ஸ், அவள் பொறுத்தேற என்ன சொல்லுவா, சரியாக சொல்லுவாளா, ரைட்டாக சொல்லுவாளா, ராங்காக சொல்லுவாளா, அதை பற்றி நம்ம ரொம்ப கன்சர்ன்டாக இருப்போம். அதுக்கு சக்கரேஸ்வரியை பார்க்கலாம். இப்போ श्वेत सकार प्रकृति का षोडश दले, श्वेत सकार அது white colored 16 petals ஓட flower. श्वेत सकार प्रकृति का षोडश दले, कामकर्षण्यादि गुप्त योगिनी, naturally attracted towards love and desire. காம ஆகர்ஷணி அந்த தேவத்தை. காமகர்ஷண்யாதி गुप्त योगिनी, सेव्य सर्वाशा पूरक चक्रेश्वरी, सेव्य सर्वाशा பூரக சக்கரேஸ்வரி. இந்த சக்கரேஸ்வரி பேர் சர்வாசா பரிபூரக சக்கர சுவாமினி. சேவ்ய சர்வாச பூரக சர்வே, சேவ்ய சர்வாச பூரக சக்கரேஸ்வரி, தேவி திரிபுரேஸ்வரி துவாம். அந்த தேவதை பேர் திரிபுரேஸ்வரி. சர்வாசாபூர சக்கரத்தில் அமர்ந்திருக்கிற தேவதை பேர் திரிபுரேஸ்வரி சொல்லுவோம். அப்புறம் சோலார் பிளெக்ஸஸ் வரும். சுவாதிஷ்டானத்திலேருந்து மணிபூரகத்துக்கு வருவோம். சோலார் பிளெக்ஸஸ் என்று மணிபூரத்துக்கு சொல்லுவோம். அதன் கலர் எல்லோவாகும். அது பிட்வீன் த ஸ்டர்னம் அண்ட் நேவல், நம்ம நாபிக்கும் ஸ்டர்னமுக்கும் நடுவில் இருக்கும். அது நம்ம நர்வஸ் சிஸ்டம்
கண்ட்ரோல் பண்ணும், ஸ்டமக்கை கண்ட்ரோல் பண்ணும், கால் பிளேடரை கண்ட்ரோல் பண்ணும், லார்ஜ் இன்டெஸ்டைனை கண்ட்ரோல் பண்ணும், லிவரை கண்ட்ரோல் பண்ணும், பேங்க்ரியாஸை கண்ட்ரோல் பண்ணும். அந்த உறுப்புகளின் அது வேலை செய்கிற தன்மையை அது நியமமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும். அது சத்வ குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சோலார் பிளக்ஸஸில் மணிப்பூரகத்தில் சோலார் பிளக்ஸஸில் சத்வ குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். அது நம்மளுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கும் அண்ட் மற்றவாளையும் மதிக்கும். அப்புறம் கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். சரியா நம்ம இது பண்ணுறோம், அது கான்ஃபிடென்ட்டோடு நம்ம பண்ணுவோம். ஒரு செயல் எடுத்துட்டோம்னா அந்த கான்ஃபிடென்ஸோடு அது முடிக்கிறதுக்கு அது கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி அவுட் கோயிங், பிந்தாஸ், எல்லார் இடத்துலையும் நம்மளோட ரேஸை ஸ்ப்ரெட் பண்ணிடும். அவுட் கோயிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா முதல்ல ப்ராப்ளமோட ரூட்டுக்கு போயிட்டு அது ப்ராப்ளம் என்னத்தினால வருது, அது எப்படி சால்வ் பண்ணலான்னு அந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்டு அது கொடுக்கறது. அதே மாதிரி காம் அண்ட் இன்டிகிரிட்டி அண்ட் எல்லாரையும் காமாக மைண்ட் வச்சுட்டு இன்டிகிரேட்டட் மைண்டோட நம்ம ஃபோக்கஸ்டு மைண்டோட அது செயல்படுறது. அதே மாதிரி சோலார் பிளெக்ஸஸில் மணிப்பூரகத்தில் ரஜஸ் குணம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ஜட்மெண்ட் பண்ணும். எப்போவுமே ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கும். இவா பண்ணுறது ரைட்டா, இவா பண்ணுறது ரைட்டா, நாம் பண்ணுறது ரைட்டா, அப்படி பண்ணால் அது ஜட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி ஸ்டபர்ன், நான் பண்ணது தான் ரைட்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு ஒத்த காலில் நிற்கும், ஸ்டபர்ன். அதே மாதிரி கிரிட்டிக்கல், நீ பண்ணது ராங், நான் பண்ணது தான் ரைட்டு, எப்போ பாரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த மைண்ட் இருக்கும். அதே மாதிரி புல்லிங், எல்லோரும் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீ ஒன்றுத்துக்கும் லாயக்கில்லை, எல்லாத்துக்கும் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப், அது நம்ம ஜாஸ்தி நல்லவளாக இருந்தாலும் அது அட்வான்டேஜ் எடுத்துட்டுரும். அப்புறம் நாட் நோயிங் வாட் டு டூ, திக்கு தெரியாத காட்டில் விட்ட மாதிரி, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மணிப்பூரகத்தில் இருக்கிற சக்கரேஸ்வரியை பார்க்கலாம். ஜபாசுமவர்ண ஹகார பிரகிருதிக வசுபத்ரே அனங்க குசுமாதி குப்ததர. ஜபாசுமவர்ண ஹகார பிரகிருதிக, இங்க ஹா ஹம் அந்த நாபிலேருந்து வருது இல்லை, நாபி கட்டுதுன்னா ஹம் சவுண்டு வந்துட்டே இருக்கும். ஹகார பிரகிருதிக வசு ஜபாசுமவர்ண ஹகார பிரகிருதிக வசுபத்ரே அனங்க குசுமாதி குப்ததர யோகினி சேவ்ய சர்வ சங்ஷோபண சக்ரே. இந்த சக்கர பேர் சர்வ சங்ஷோபண சக்கர. சர்வ சங்ஷோபண சக்ரே சக்ரேஷே திரிபுர சுந்தரி தேவி. இந்த சக்கரேஸ்வரி பேர் திரிபுர சுந்தரி, மகா திரிபுர சுந்தரி. எனக்கு அம்பாள் ஹ வடிவத்தில் இருக்கா, ஹ்ரீம்காரி இல்லையா, அதனால திரிபுர சுந்தரின்னு இந்த சக்கரத்தில் அழைக்கப்படுகிறாள். அப்புறம் அவள் க்ரீனாக இருப்போம், எப்போ பாரு க்ரீனாக பச்சை பச்சேன்னு நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப இனிமையாக காட்சி தருகிறாள். இப்போ அடுத்தது இந்த சக்கரம் மணிப்பூர சக்கரம் இஸ் எல்லோ. அடுத்தது ஹார்ட் சக்கரக்கு வரும், அதுதான் க்ரீன். ஹார்ட் சக்கரக்கு வரும். ஹார்ட் சக்கரா இஸ் அநாஹித சக்கரம். அநாஹத சக்கரத்தில் நம் மனதில் இருக்கிற டிசையர்ஸ் அப்புறம் லவ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம், அது ஹார்ட் சக்கரம். அநாஹத சக்கரம்னு சொல்லுவோம். அது க்ரீன் இன் கலர். முன்னாடி சொல்லும் போது நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி. இந்த ஹார்ட் சக்கரால க்ரீன் இன் கலர் அண்ட் ஹார்ட் இஸ் சென்டர் ஆஃப் த ஹார்ட். இங்கே இதயம்ங்கிற ஹார்ட், சென்டர் ஆஃப் த ஹார்ட் ஹார்ட் சக்கரன்னு சொல்லுவோம்.
இந்த ஹார்ட் சக்கரால எந்தெந்த உறுப்புகளுக்கு நம்ம பயன் கிடைக்கிறதுன்னு பார்க்கலாம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் இன்க்ளூடிங் ஹார்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஆர்ம்ஸ், ஹேண்ட்ஸ், ஷோல்டர்ஸ், ரிப்ஸ், பிரெஸ்ட், டயப்ரம், தைமஸ் கிளாண்ட். தைமஸ் கிளாண்ட்னா இங்கே இருக்குது. இங்கேருந்து ஃபுல் ஏரியா, ஷோல்டர், ஹேண்ட்ஸ், ஆர்ம்ஸ். ஏன்னாக்கா நம்ம பிளட் ப்ரெஷரு அப்புறம் இதெல்லாம் பிளட் எடுக்கிறது டெஸ்ட் எல்லாம் இங்கே இந்த ஹேண்ட்லேருந்து தான் எடுக்கிறோம். வெயின் நம்மளுக்கு ஏதாவது இது கொடுக்கணுன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, ஏதாவது இன்ட்ராவீனஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா நம்ம வெயின்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால ஆர்ம்ஸ், ஷோல்டர்ஸ், ஹேண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துக்கிறது ஹார்ட் சக்கரா ரூல் செட். அதே மாதிரி அந்த ஹார்ட் சக்கராவில் சத்வ குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா லவ்டு, லவ்விங், எம்பத்தட்டிக், கண்டேஜியஸ்லி குட் வைப். லவ்டுனா எல்லாரும் நம்மளை லவ் பண்ணுவா, லவ்விங்னா நம்ம எல்லாரையும் லவ்விங் பண்ணுவோம். அதே மாதிரி எம்பத்தட்டிக், நம்ம அவளோட கன்சர்னில் இருப்போம். பொறுத்தையாருக்கு ஹெல்ப் பண்ணணுமே, ரொம்ப வி வில் பி கன்சர்ன். சரி அவள் என்ன சொல்கிறா, அவ நல்ல மூடில் இருந்தால் அவளோட சுக்க துக்கத்தில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அவள் துக்கத்தில் இருந்தால் நம்மளும் அந்த அவளோட இதுலேயே சரி வி ஆர் தேர்னு ஒரு ஆஸ்வாசனம் கொடுத்துட்டுருப்போம். கண்டேஜியஸ்லி குட் வைப் தான் நாலா பக்கமும் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அவள் அந்த பர்சன் இருந்தாலும் எப்போ பார் பாசிட்டிவ் வைப்ரேஷன் படர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் சக்கரால ரஜஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்டைட்டில்மெண்ட், சரி இது வந்து தான் ஆகணும், இது வந்து தான், இது எனக்கு கிடைச்சே ஆகணும், அது கிடைச்சே ஆகணும்னு அந்த இதில் இருப்போம். அப்புறம் ஜெலசி, பொறாமை வந்துடும். அப்புறம் பிளேமிங் அதர்ஸ், எப்போ பார் பிளேம் பண்ணிகிட்டே இருப்போம். உன்னால தான் ஆச்சு, நீ தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்னு ஏதாவது தப்பாகனா பிளேம் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி கிவிங் டூ மச் அட்டென்ஷன் டு இட். சரி ஒரு இது தப்பு நடந்துடுத்துன்னா சரி மன்னிச்சு விட்டுட்டு முன்னாடி போகிறதுக்கு, சரி அந்த மன்னிச்சு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது இடம் கொடுக்காது. அதை அந்த இதுலேயே நினைப்புலையே நம்ம இருப்போம். அந்த நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இது இப்படி ஆயிடுச்சு, இது எப்படி ஆயிடுச்சு, இது எப்படி பண்ணுறது, அதே டூ மச் அட்டென்ஷன் டு இட் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது தமஸ் குணம் இருந்ததுன்னா அன்லவ்டு. சரி நம்மளை யாரும் லவ் பண்ணலை, நம்ம பாவம், செல்ஃப் பிட்டி பண்ணுவோம். நம்ம பாவம், நம்ம யாருமே லவ் பண்ணல, அப்படியே இருக்கும், நம்மளை யாரும் கவனிக்கலை, அந்த மாதிரி செல்ஃப் பிட்டி பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், நம்மளை யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா நம்ம அவகிட்ட போயிட்டு நம்ம பேசினான்னா, நம்மளை கவனிக்கலைன்னா, நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னா அந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீடினஸ், எல்லாத்துக்கும் அது தேவை, இது எனக்கு தேவை, அது எனக்கு தேவை, இது எனக்கு தேவைன்னு அந்த நீடினஸ் இருக்கும். அதே மாதிரி கிளிங்னஸ், நம்ம ஒரு மரத்தை இப்படியே சாஞ்சிட்டு இருக்குவோமே, அதை மாதிரி கிளிங் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் டிபெண்ட் பண்ணுவோம். அந்த டிபெண்டன்ட்னஸ் இருக்கும். அப்புறம் அன்சர்டனிட்டி, நம்ம வி வில் நாட் பி ஷுவர் கே இது முடியுமா, இது ஆகாதா, இது நம்ம இந்த காரியம் முடிக்க முடியுமா, இந்த காரியம் முடிக்க முடியாது, அன்சர்டனாக இருக்கும். அந்த அன்சர்டனிட்டி இருக்கும், இன்னைக்கு முடியுமா, இன்னைக்கு ஆகாதான்னு. ஓகே, இப்போ இந்த ஹார்ட் சக்கரால இருக்கிற சக்கரேஸ்வரியை பார்க்குறோம். इकार प्रकृतिक दाढ़ी सुमबन, इकार प्रकृतिक दाढ़ी सुमवर्ण. ஈகாரமா இருக்கா, ஈகாரமா வந்து ஈ வந்து லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு ஈம் சொல்லுவோம். லக்ஷ்மி க்ஷீர சமுத்திரா சொன்னா ஈம் அதுல ஈம் பீஜம் வந்து விடுது. ஈகார பிரகிருதிக தாடிமி சுமவர்ண. நம்ம மாதுளை முத்துவோட கலர் இருக்கும் இல்லையா, பிங்கிஷ் கலர், பிங்கிஷ் ரெட். தாடிமி சுமவர்ண इकार प्रकृति का दाढ़ी में सुमवर्ण
चतुर्दश कोणे सौभाग्यद चक्रे चतुर्दश कोणे 14 ट्रायंगल्स இருக்கும் चतुर्दश कोणे सौभाग्यद चक्रे இந்த சக்கரத்தை பேர் सौभाग्यदक चक्र सौभाग्यद चक्रे चतुर्दश कोणे सौभाग्यद चक्रे सर्वसंक्षोभिनी मुख संप्रदाय योगिनी सर्वसंक्षोभिनी मुख संप्रदाय योगिनी அவ ரொம்ப ட்ரெடிஷனலா இருக்கும் संप्रदाय योगिनी सेव्यां पुरवासिनीं देवी அந்த தேவி பேர் புரவாசினி என்று அழைக்கப்படுவார் சர்வ சம்ஷோபினி முக சம்பிரதாய யோகினி சேவ்யா புரவாசினி தேவி காரணானந்தவல்லி ஸ்ரீ ஷோடசி காரணானந்தவல்லி ஸ்ரீ ஷோடசி லலிதாமஹம் உபயமே. இப்போ த்ரோட் சக்கர விஷுத்தி சக்கரத்துக்கு வருவோம். விஷுத்தி சக்கர ப்ளூ கலர்ல இருக்கும். நீலகண்டர் இல்லையா, நம்ம சிவன் வந்து நம்ம ஹாலாஹல விஷயத்தை குடிச்சிட்டு நம்ம கண்டத்திலேயே வச்சுன்றதுனால நீலகண்டர் என்று பெயர் வந்தது அல்வா. அதனால த்ரோட்ல நீளமா இருக்கும், அது ப்ளூ கலர்ல இருக்கும். அது பேஸ் ஆஃப் த த்ரோட். இங்கே பேஸ் ஆஃப் த த்ரோட்டுக்கு நீலகண்டர்னு சொல்லுவோம், சாரி த்ரோட் சக்கரன்னு சொல்லுவோம். அது த்ரோட் சக்கரை என்னென்னதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்? தைராய்டு கிளாண்ட், லாரிங்ஸ், ட்ராக்கியா, இயர், நோஸ், டீத், மவுத், த்ரோட், கேரோட்டிட் ஆர்டரிஸ். அது வந்து நம்ம தைராய்டு கிளாண்டு, லாரிங்ஸ், ட்ரக்கியா, நம்ம மூச்சு சுவாச பைப் இருக்கு இல்லையா, காற்று வாங்கிட்டு உள்ளே போகிறது, ட்ரக்கியா, இயர்ஸ் காது, நோஸ், டீத், மவுத், த்ரோட் அண்ட் கேரோட்டிட் ஆர்டரிஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் சத்வ குணம் வந்தானா என்ன பண்ணலாம்? கேன் எக்ஸ்பிரஸ் யோர் செல்ஃப், ஸ்பீக் த ட்ரூத் அண்ட் கிரியேட்டிவ். அவள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாள். அப்புறம் எப்பவுமே சத்தியமே பேசுவாள். அப்புறம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அவளால் ரொம்ப என்ன சொல்லுவா, ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா எல்லாருக்கும் நல்லபடியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதே இது சத்வகுணத்துலேருந்து ரஜஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்பீக்கிங் டூ மச், போரிங் அதர்ஸ் அண்ட் கிரிட்டிசைசிங் அண்ட் ஸ்டபர்னாக இருப்பாள். ரொம்ப என்ன சொல்லுவா, வெத்து வெயிட்டு சொல்லுவாள். அப்படியே ரவுண்ட் அபவுட் பேசிகிட்டே இருப்பாள். ஆனால் உள்ள ஒரு விஷயமும் இருக்காது. அது ஸ்பீக்கிங் டூ மச்ன்னு சொல்லுவாள். அப்புறம் போரிங், எல்லாரையும் போர் பண்ணிட்டு இருப்பாள். அவளோட பேச்சால் போர் பண்ணிட்டு இருப்பாள். கிரிட்டிசைசிங், எப்பப்பா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பாள். அப்புறம் ஸ்டபர்னாக இருப்பாள். இல்லை நான் தான் பண்ணுறேன், எது ரைட்டா அதுதான் ரைட்டு, மற்றவா பண்ணுறதெல்லாம் ராங்கு. ரொம்ப ஸ்டபர்னா ஹாட்டியாக இருப்பாள். அப்புறம் அந்த சத்வ குணத்துலேருந்து ரஜஸ் குணத்துலேருந்து தமோ குணம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அது என்ன பண்ணும்? ஹார்ட்டில் என்ன பண்ணும், சாரி த்ரோட் சக்கராவில் என்ன பண்ணுன்னு சொல்ல. அது காண்ட் எக்ஸ்பிரஸ். அது சொல்லுவா, தொண்டை குழியிலேயே நிற்கிறதுனா எனக்கு இது வரைக்கும் வந்துடுத்து ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் சொல்லுவாள். கேனாட் எக்ஸ்பிரஸ் செல்ஃப். அப்புறம் அஃப்ரேட் டு ஸ்பீக் இன் பப்ளிக். அவள் பப்ளிக்கில் பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவாள். பப்ளிக்லேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வருமோ எப்படி வராதோ ரொம்ப பயப்படுவாள். அப்புறம் cannot express the creative side. அவளுக்கு நிறைய கிரியேட்டிவ் இருக்கும், பட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவளால் வராது. அண்ட் சீன் ஆஸ் டிமிட், ரொம்ப டிமிடாக இருப்பாள், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாள். அண்ட் டிபெண்ட், மற்றவாளோ மேலே சார்ந்து இருப்பாள். எப்பவுமே அவா பண்ணுவான்னு டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போ இந்த த்ரோட் சக்கராக்கு நம் சக்கரேஸ்வரியை பார்க்கலாம்.
एकार प्रकृतिक वैष्णवे दशारे एकार प्रकृतिक वैष्णवे दशारे वैष्णवेना पीतांबर कलर्ல येलो कलर्ல वैष्णवे दशारे ऑरेंज कलर्ல पेटल्स இருக்கும் दशारे 10 पेटल्स இருக்கும் वैष्णवे दशारे सिंदूरवर्णे सर्वसिद्धिदारे सिंदूरवर्णे सर्वसिद्धिदारे सिंदूर वर्णத்தில் இருக்கும் सिंदूरवर्णे அது கேட்டானா சர்வ சித்தியும் கொடுக்கறவளா இருக்கும் குலோதீன யோகினி சேவ்ய சர்வார்த்தத இந்த சக்கரேஸ்வரி பேர் சேவ்ய சர்வார்த்தத சக்கர சேவ்ய சர்வார்த்தத சக்கரன்னு இது இந்த சக்கரேஸ்வரி பேர் குலோதீர்ண யோகினி சேவ்ய சர்வார்த்தத சக்கரேஸ்வரீம் தேவீம் திரிபுராஸ்ரீயம் இந்த சக்கரேஸ்வரியில உட்கார்ந்துருக்கிற தேவி பேரு திரிபுராஸ்ரீயம்னு சொல்லுவான். இப்போ இந்த த்ரோட் சக்கராலேருந்து ஆக்ஞ சக்கரத்துக்கு வந்துடுவோம். ஆக்ஞ சக்கரா இஸ் தேர்ட் ஐ சக்கரான்னு சொல்லுவோம். அது இண்டிகோ கலர்ல இருக்கும். அது அபவ் த ஐஸ் அண்ட் சென்டர் ஆஃப் த ஃபோர் ஹெட். அதனால தான் ஆக்ஞ சக்கரத்துல எப்பவுமே ஒரு திலகமோ சந்தனமோ இல்லை ஒரு குங்குமமோ வச்சு அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அது வச்சுப்போம். அது வந்து பீனியல் கிளாண்ட். இங்கே ஒரு பீனியல் கிளாண்ட் இருக்கு. இங்கே பீனியல் கிளாண்டு வந்து அது பின்னாடியிலேருந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். டிப் 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 டிப்னு ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால அது பீனியல் கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும். ஐஸ்க்கு அது இது ரோஷனியை கொடுக்கும். அதே மாதிரி நோஸ், இயர் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஃபுல் நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டமுக்கு அது தாராவாக இருக்குது. அது வந்து நம்ம தேர்ட் ஐ சக்கரில் சத்வ குணம் எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாம். அது ஜாஸ்தி ஆயிடுதுன்னா இன்ட்யூட்டிவாக இருக்கும். ரொம்ப இன்ட்யூட்டிவ் நேச்சராக இருக்கும். நம்மளுக்கு முன்கூடியே அது ஆக போகிறதுன்னு அந்த தெரிஞ்சுடும். அந்த இன்ட்யூஷன் இருக்கும். சரி இது போல் ஆகும், நம்ம நல்லது ஆக போகிறது, இது இந்த மாதிரி ஆக போகிறது, நம்ம இன்ட்யூட்டிவ் நேச்சர் இன்ட்யூட்டிவ் மைண்ட் இருக்கும். அதே மாதிரி கேரிஸ்மேட்டிக் ரொம்ப என்ன சொல்லுவா பந்தாவாக இருக்கும். அப்புறம் கேன் மெடிடேட். அந்த இதில் அந்த தேர்ட் ஐயில் வச்சு நம்ம தியானம் செஞ்சோன்னா அதில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கலாம். அது மெடிடேட் பண்ணுற சேனல். அது இந்த தேர்ட் ஐ வந்து மெடிடேட் பண்ணுற சேனல் சொல்லுவாள். அண்ட் நோஸ் ஒன் பர்பஸ் சீன் ஆஸ் வைஸ். அதனால அந்த காரணம் அண்ட் காரியம் அதுக்கு அவளுக்கு நல்லா தெரியும். அண்ட் அவளை வைஸ் பர்சன்னு சொல்லுவாள். அதே தேர்ட் ஐயில் ரஜஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னு நினச்சிக்குவோம். ஸ்பேஸ்ட் அவுட், லாஸ்ட், வரிங், எப்போ பார் வரி பண்ணிகிட்டே இருப்பாள். இது ஆகலையே இது ஆகலையே இது ஆகலையே, சிந்தாமணம், ரொம்ப சிந்தா பண்ணிகிட்டு இருப்பாள். அதே மாதிரி லிவிங் இன் அ ஃபேண்டசி வேர்ல்ட், அவளோட தனி உலகத்துலேயே இருக்கிற மாதிரி இருப்பாள். அதே இது தமஸ், ரஜஸ்லேருந்து தமஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா கேன் சி எ பிக்கர் பிக்சர். குதிரைக்கு கடிவாளம் கொட்டின மாதிரி இப்படி இருக்குமே, அந்த இது ஃப்ரேம்குள்ளேயே இருப்பாள். கான்ட் சி த பிகர் பிக்சர். கேன் பி ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட். அவளை ஈஸிலி கன்வின்ஸ் பண்ணிடலாம். அண்ட் கன்ஃபியூஸ்ட் அபவுட் ஒன்ஸ் பர்பஸ். நான் எதுக்காக இருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அண்ட் டவுட்டிங் ஒன் செல்ஃப். நான் பண்ணுறது சரியான்னு எப்பவுமே செல்ஃப் டவுட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாள். இப்போது இந்த தேர்ட் ஐ சக்கராக்கு சக்கரேஸ்வரியை பார்க்கலாம். रेप प्रकृतिक जपा सुमवर्ण दशारे सर्वज्ञा सेव्यादिनी गर्भ. रेप प्रकृतिक जपा सुमवर्ण दशारे सर्वज्ञा
தசாரே 10 petals இருக்கு இங்க. அண்ட் சர்வக்ஞா சக்கர, சர்வக்ஞா சேவ்யாதினி கர்ப்ப யோகினி சேவ்ய சர்வரக்ஷாகர. இந்த சக்கர போயிடு சர்வரக்ஷாகர சக்கரன்னு சொல்லுவாங்க. யோகினி சேவ்ய சர்வரக்ஷாகர சக்ரேஸ்வரி ஸ்ரீ திரிபுரமாலினி யோகினி சேவ்ய சர்வரக்ஷாகர சக்ரேஸ்வரி ஸ்ரீ திரிபுரமாலினி காரணானந்தவல்லி ஸ்ரீ ஷோடசி. இந்த சக்கரத்து பேர் சர்வ ரக்ஷாகர சக்கர. அண்ட் சக்கரத்தின் அதி தேவதை வந்து திரிபுர மாலினி என்கிற பெயரில் வசிக்கிறார். அப்புறம் நம்ம குங்குமம்லாம் இந்த விரலால் இட்டுக்கிறோம். இந்த விரல் வந்து பூமியை குறிக்கிறது. we are connected to this earth ன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த அர்த்தோட இதுலேருந்து அர்த்தோட ஒரு பாகத்துலேருந்து எடுத்து நம்ம இந்த ஆக்ஞா சக்கரத்தில் இட்டுக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஸ்மால் tidbit. இந்த திரிபுர மாலினி சக்கர அதிதேவதையை வணங்கி அடுத்தது நம்ம கிரவுன் சக்கராக்கு போவோம். கிரவுன் சக்கரா என்று சஹஸ்ரார சக்கரம் வந்துடும். சஹஸ்ரார சக்கரத்தில் எல்லா வண்ணமும் கலந்துருக்கு. ஆனால் முக்கியமாக அது வைலட்டாக தான் தெரியும். அது டாப் ஆஃப் த ஹெட்டில் இருக்கும். அது வந்து நம்ம பிரெயின், நர்வஸ் சிஸ்டம், பிட்யூட்டரி கிளாண்டை கண்ட்ரோல் பண்ணும், அதை நியமிக்கும். அதில் வந்து சஹஸ்ராரத்தில் வந்து நம்ம சத்வ குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது நம்ம வி ஆர் கனெக்டட் டு த சோர்ஸ். நம்ம சோர்ஸ் என்ன? அம்பாள். சோர்ஸ்க்கு நம்ம வி ஆர் கனெக்டட். வை? வி ஆர் அவேர் ஆஃப் ஒன்ஸ் இண்டிவிஜுவலிட்டி. நான் அகம் அஸ்மின்னு நம்மளுக்கு அந்த இண்டிவிஜுவலிட்டி இருந்து நம்ம வி ஆர் கனெக்டட் டு த சோர்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரியறது. அதே மாதிரி வைஸ், கம்பேஷனேட். தே வில் பி வைஸ் அண்ட் மோர் கம்பேஷனேட். சரி, அவ என்ன பண்ணுறா? ரொம்ப தயாளுவாக இருப்பாள். கம்பேஷனோட அவளாக வேலை செய்வாள். அதே மாதிரி ஓவர் ஆக்டிவ்னா தமஸ் குணம். நம்மளோட சஹஸ்ராரத்தில் ரஜஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அடிக்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, கிரேவிங் அட்டென்ஷன், நீடிங் டு பி பாப்புலர், ஓவர் இராட்டிக் இமேஜினேஷன். ரொம்ப அபூர்வமான இமேஜினேஷன், செல்ஃப் இமேஜினேஷன்லாம் பண்ணுவோம். நம்மளுக்கு கிரேவிங் ஃபார் பாப்புலாரிட்டி, நம்மளுக்கு இந்த பாப்புலாரிட்டி வரணும் அப்படிலாம் கிரேவ் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அடிக்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவோம். பட் உள்ள மனசால ஒன்றும் பண்ண மாட்டோம். வேணா மேலோட்டமாக எல்லாம் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு இருப்போம். அப்புறம் இமேஜினேஷன் வில் பி ஓவர் ஸ்ப்ரெட். அதுக்கு மீனிங்கே இருக்காது. அதே இது அண்டர் ஆக்டிவ், தமஸ் குணம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்ம சஹஸ்ரார சக்கரத்தில் மிஸ் அண்டர்ஸ்டுட், கெனாட் ஹேவ் ஃபன், unaware of or denying one's spiritual connection. நாஸ்திகவாதி மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் அவளை தப்பாகவே நினச்சிருப்போம். இந்த அர்த்தவாளை தப்பாகவே நினச்சிட்ருப்போம். அவள் ஏதாவது ரைட்டாகவே ஏதாவது சொல்ல முயன்றாலும் கூட அந்த அவளை தப்பாகவே நம்ம நினச்சிட்ருப்போம். அதே மாதிரி ஃபன்னில் அவளாம் தே வில் நாட் பி டேக்கிங் பார்ட். எப்போ பாரு மொரோஸாக இருப்பா. மூஞ்சியை அப்படி ஸ்மாலாக வச்சுண்டு ரொம்ப சீரியஸாக வச்சுண்டு தே வில் நாட் பி ஃபன் லவ்விங். ரொம்ப அண்ட் தே வில் பி அன்அவேர் ஆஃப் அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. இப்போது இந்த சக்கரத்தோட அதிதேவதை அண்டு மற்ற சக்கரேஸ்வரியோட பாட்டெல்லாம் பார்க்கலாம். ககார பிரகிருதிக பத்மராகவர்ண காமேஸ்வர ரூப வசுகோடபத்ரே
वसिन्यादिरहस्य योगिनी सेव्य सर्वरोगहर चक्रेशी पुरसिद्धाம். இது வந்து இந்த போர்ஷனுக்கு சக்கரேஸ்வரி வந்து சர்வரோகஹர சக்கரன்னு சொல்லுவா. இந்த போர்ஷனுக்கு சர்வரோகஹர சக்கரன்னு சொல்லுவா. சர்வரோகஹர சக்கர இது திரிபுரேஷி புரசித்தா தேவி வந்து இந்த சக்கரத்துக்கு அதிபதி தேவி. ககார பிரகிருதிக பத்மராகத்தில் அமர்ந்திருக்கார், காமேஸ்வர வடிவில் அமர்ந்திருக்கார். அண்ட் வசுகோண சக்கர வசின்யாதி ரகசிய யோகினி, வசின்யாதி வாக்தேவத்தை சொன்ன ரகசியத்தில் வந்த அமர்ந்த யோகினி சர்வரோகஹர சக்கரன்னு சொல்லுவா. இந்த சக்கரத்துக்கு சர்வரோகஹர சக்கரேஷி புரசித்தா காரணானந்தவல்லி ஸ்ரீஷோடசி லலிதாமஹம் உபைமி. அப்புறம் இங்கேருந்து இங்கே வருவோம், டெம்பிள்ஸ்க்கு வருவோம். டெம்பிள்ஸில் वसुकोणात् परं सदा राजमान पुष्पबाण गोदण्ड पाशश्रुणि दैवतैः. वसुकोणात् परं सदा राजमान पुष्पबाण गोदण्ड पाशश्रुणि दैवतैः. सृष्ट्यादि पञ्चकृत्य சஹச்சரை, சிருஷ்டியில் பஞ்சகிருத்திய இருக்கு. அம்பாள் பஞ்ச கிருத்திய பண்ணிக்கிறதா. சிருஷ்டி, ஸ்திதி, லயம், சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். அது மாதிரி சிருஷ்டி, ஸ்திதி, லயம், திரோதானம், அனுகிரகம் என்ற பஞ்சகிருத்திய பண்ணிட்டு இருக்கா. அது சிருஷ்டியாதி பஞ்சகிருத்திய சஹச்சரை, காமேஸ்வரனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கலாம். சிருஷ்டியாதி பஞ்சகிருத்திய சஹச்சரை சதா சேவியமானாம் ஸ்ரீமாதரம் துவாம். சதா சேவியமானாம் ஸ்ரீமாதரம் துவாம். அது வந்து டெம்பிள்ஸ்க்கு அது அதிதேவதையா இருப்பான். அப்புறம் நாத பிரகிருதிக திரிசக்தி ஸ்வரூப, பின்னாடி இப்போ பேக் ஆஃப் த ஹெட்ல நாத பிரகிருதிக திரிசக்தி ஸ்வரூப, அங்கே 3 சக்தி இருக்கான். திரிசக்தி ஸ்வரூப பந்தூக சூமவர்ண, எல்லா வர்ணமும் எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ். பந்தூக சூமவர்ண திரிகோணமய சக்கரே, திரிகோணத்தில் இங்கே ஒரு திரிகோணம் இருக்கு. திரிகோணமய சக்கரே சர்வசித்திதே காமேஸ்வர்யாதி. சர்வசித்திதே காமேஸ்வர்யாதி அதிரஹஸ்ய யோகினி சேவ்யாம் திரிபுராம்பாம். இந்த அம்பாள் பேரு திரிபுராம்பா சக்கரேஸ்வரி, திரிபுராம்பா சக்கரேஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார். இந்த சர்வசித்திதே, இந்த சக்கரத்து பேர் சர்வசித்தி தாயக சக்கரன்னு சொல்லுவா. இந்த சர்வசித்தி தாயக சக்கரத்தோட அதிதேவதை வந்து திரிபுராம்பா என்று அழைக்கப்படுகிறாள். அதுக்கப்புறம் பிந்து சக்கர அபின்ன சர்வானந்தமய, இங்க பின்னாடி இருக்க திரிகோணத்துக்கு நடுவுல பிந்து இருக்கு, ஒரு ஸ்மால் டாட் இருக்கு. அது பிந்து சக்கர அபின்ன, அது ஒன்றும் பிரிக்க முடியாது. அது ஒரு ஸ்மால் சூக்ஷ்ம இதுலேருந்து ஒரு தாரையா உள்ள போகும், அங்கே மேலே வரும். ஓகே, பிந்து சக்கர அபின்ன சர்வானந்தமய. இந்த சக்கரத்து பேர் சர்வானந்தமய சக்கர.
महोढ्यानपीठे परापरधिरहस्य बिन्दुचक्र अभिन्न सर्वानन्दमय महोढ्यानपीठे परापररहस्य योगिनी सेव्य रत्य योगिनी सेव्य रत्यादिसेव्य योगिनी रत्यादिसेव्य ரத்தி தேவி வந்து அவளை சேவகம் பண்றாளாம், அம்பாளுக்கு சேவகம் பண்றாள். ரத்யாதி சேவிய ரத்தியோட சேர்ந்து எல்லா தேவிகளும் அம்பாளுக்கு சேவை பண்ண வந்துட்டாளாம். சத்யானந்த காமேஷி சிவானந்த காமேஸ்வர அங்கதாம், அது சிவசக்தியோட ஐக்கியம் ஆயிட்டாளாம். அது மாதிரி அந்த பிந்துல சிவசக்தி ரூபமா அவ காட்சி அளிக்கிறாள். அந்த சர்வானந்த சக்கரத்து அவ அம்பாள் மகா திரிபுர சுந்தரிய நம்மளுக்கு காட்சி கொடுக்கிறாள். லலிதா மகா திரிபுர சுந்தரிய காட்சி கொடுக்கிறாள். सर्वमन्त्रेषि सर्वपीठेषि सर्वयोगेषि सर्वमुद्रेश्वरी सर्वमन्त्रेषि सर्वपीठेषि सर्वयोगेश्वरी सर्वमुद्रेश्वरी விஸ்வஸ்ருஷ்டிகிருன் மாத்ரிகாரூபம், இந்த உலகம் ஃபுல்ல மாத்ரிகாரூபமா வியாபிச்சுண்டு இருக்கிறாள் இந்த மகா திரிபுர சுந்தரி. ராஜராஜேஷி நவசக்கரநாதாம், இந்த நவசக்கரத்தில் வசிக்கிறவள் ராஜராஜேஷியாக நம்மளுக்கு கண்ணுக்கு தோன்றுகிறாள். ஸ்ரீ வித்யாபூர்த்தி பட்டாரிகாம் துவாம் பாஷாங்குஷ சுமபாண இக்ஷுசாபாம். ஸ்ரீ வித்யாபூர்த்தி அவ ஸ்ரீ வித்யா பட்டாரிகாவா நம்மளுக்கு காட்சி கொடுத்து பாஷம் அங்குஷம் இக்ஷு பாணம் இக்ஷு சாப்ப குசும பாணம் சொல்லுவோம் இல்லையா, பாஷாங்குஷ சுமபாண புஷ்பபாணம் சுமபாண இக்ஷுசாபாம் ஸ்ரீதேவிநாத மூர்த்திமத்கருணா அமிர்தேசி யக்ஞேஷ ஹம்சவிலாசா அமிர்தேசி யக்ஞேஷ ஹம்சவிலாசா காரணானந்தவல்லே ஸ்ரீ ஷோடசி லலிதாமஹம் ஊபைமி. தேவநாத குரு ஸ்வாமின் தேசிக ஸ்வாத்மநாயக त्राहि त्राहि कृपा सिंधो पात्रं पूर्णतरं कुरु. श्री ललिता देवी प्रियता.